ஒரு காதல். இதை விட அதிகமா யோசிக்க வாய்ப்பு இருக்கு சார். அதனால அவனை தப்பிக்க விடாதீங்க சார். அவனை உள்ள தள்ளி தகுந்த தண்டனையை வாங்கி கொடுங்க. கயல், நீ ரொம்ப உணர்ச்சி வசப்படுறியோன்னு தோணுது. கொஞ்சம் பொறுமையாரு. நமக்கு அவன் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு தெரியாம அவன் எங்கேயும் போக மாட்டான். ஏன்னா அவன் சில திட்டங்களோட தான் இந்த ஊருக்கு வந்திருப்பான். அந்த திட்டம் நிறைவேறாம இந்த ஊர் விட்டு போக மாட்டான். அதனால ராசாத்திக்கு சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். இல்ல டாக்டர், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண முடியாது. நாங்க இப்பவே குழந்தைய கூட்டிட்டு போறோம். இது யதார்த்தமா நடந்ததா இல்ல தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சு நடந்ததா? நம்ப முடியாது. ஏன்னா அவங்க 2 பேருமே போலீஸ்காரங்க. தானாக்காரன் சவகாசம் தங்குவ ரத்துடுன்னு சொல்லுவாங்க. எதுக்கும் இவங்க விஷயத்திலையும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன சதீஷ், ஏன் டென்ஷனா இருக்க? எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளமா இல்லையான்னு இப்ப வரைக்கும் தெரியல. ஆனா ப்ராப்ளம் ஆகிடுமோன்னு டவுட் மட்டும் இப்போதைக்கு என்ன போட்டு கொன்னுக்கிட்டே இருக்க. எந்த விஷயத்த சொல்ற? சூர்யா கையில் விஷயத்தை தான் சொல்றேன். அவங்க விஷயத்துல தான் நம்ம தலையிடவே இல்லையே, அப்புறம் ஏன் டென்ஷன்? நாம தலையிடல, ஆனா அவங்க தலையிட ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. புரியலையே. இது வரைக்கும் இந்த கிராமத்துக்கு வந்து மெடிக்கல் கேம்ப் போட்டு யாரும், ஏன் அந்த சூர்யா கையில் கூட நம்ம பேச்ச மீறி நடந்துக்கல. ஆனா இப்போ அந்த குழந்தை ராசாத்தி விஷயத்துல நான் சொல்ல சொல்ல கேட்காம ராசாத்தியை தூக்கிக்கிட்டு வேற ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அதான் எனக்கு பயங்கரமான சந்தேகத்தை கொடுக்குது. இதுக்கு போய் எவ்வளவு டென்ஷன் ஆகுற சதீஷ்? நாம போட்ட இன்ஜெக்ஷன் ப்ராப்பரா வேலை செஞ்சா இன்னும் 1/2 மணி நேரத்துல அந்த குழந்தைய செத்து போயிடும். அப்புறம் எந்த டாக்டர் செத்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போறான்? டென்ஷனை விட்டுட்டு வேலையை பாப்பியா? அப்படி அசால்ட்டா பேசாம இருக்க முடியாது தியாகு. ஏன்னா அந்த குழந்தை பொழைச்சிட்டாலோ இல்ல ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டர் இன்ஜெக்ஷன் விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாலோ நமக்கு தான் சிக்கல் அதிகமாயிடும். போலீஸும் ஈஸியா மோப்பம் பிடிச்சிருவாங்க. அதனால நம்ம தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்ல தியாகு, நாம இந்த கிராமத்துக்கு எதுக்கு வந்தோம்? மக்களுக்கு சேவை பண்ணவா? இல்லையே. இங்க வந்ததே 2 பர்பஸ்க்காக தான். ஒன்று, மெடிக்கல் ரிசர்ச் டீம் எல்லாரோட பிளட் குரூப்பையும் ஈஸியாக செக் பண்ணி அவங்களோட ரிசல்ட்டை எடுத்து சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ்க்கு கொடுக்கறதுக்காகவும், இன்னொன்று இன்டர்நேஷ்னல் ஆர்கன் டிராஃபிக்கிங்க்கு தேவையான ரேர் பிளட் குரூப் ஆர்கன்ஸ் கிடைச்சா அதை யாருக்கும் தெரியாம எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணவும் தான். ஒரு சிறு பொறி தட்டுப்பட்டா கூட அதோட எல்லா ஆங்கிள்லையும் நாம யோசிச்சுதான் ஆகணும். அப்போதான் நாம இந்த டிபார்ட்மெண்ட்ல பெரிய ஆளா வர முடியும். நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான், கண்டிப்பா யோசிப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. வா அர்ச்சனா. இல்ல குழந்தை போச்சுல்ல, விசாரிக்கலாமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாது. அவங்க எங்கேயும் கூட்டு போயிருக்காங்க. அவங்க நம்பிக்கையை நம்ம ஏன் கெடுப்பானே? நம்மளும் அவங்கள மாதிரியே நம்பிடுவோம். கடவுள் அந்த குழந்தையை காப்பாத்தட்டும். ஓகே. சக்சஸ். ஒரு நிமிஷம். டாக்டர். டாக்டர், ராசாத்தி பொழைச்சிட்டாங்க. இனி அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அவங்க பல்ஸ் நார்மலுக்கு வந்துருச்சு. அம்மா ரொம்ப நன்றிமா.
கடவுள் மாதிரி வந்து எப்படியோ என் புள்ள உசுரை காப்பாத்திட்டீங்கம்மா. நம்ம கையில எதுவும் இல்லம்மா. எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவன் தான். மா என் புள்ளைய பார்க்கலாமா? தாராளமா போய் பார்க்கலாம். ஆனா அவ கண்மொழிக்க கொஞ்சம் நேரமாகும். அவளுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் தேவைப்படுது. அது வரைக்கும் அப்சர்வேஷன்ல தான் இருக்கணும். நீங்க சத்தம் போடாம போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர். சரிங்கம்மா. ராசாத்தி எப்படி? அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. குழந்தை நார்மல் ஆயிட்டாங்கம்மா. நீங்கள் குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி சரிங்க டாக்டர். அம்மா வாங்க வெளியே போய் பேசுவோம். சரிங்கய்யா. சந்தோஷமா. சூர்யா, கையலம்மா, 2 பேருக்கும் ரொம்ப நன்றிம்மா. நீங்க தான் பிடிவாதம்மா என் குழந்தைய இந்த ஆஸ்பத்திரி கூட்டு வந்தீங்கம்மா. அதனால தான் என் குழந்தை உயிரோடே இருக்காம்மா. படுபாவி டாக்டர் எதுக்குமா இப்படி பண்ணா? இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சா அவனை கொன்னே போட்டுருவாங்கய்யா. அதெல்லாம் போலீஸ் பாத்துக்கும்மா. இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ராசாத்தி பொழைச்சுக்கிட்ட விஷயம் ஊர்ல யாருக்கும் தெரியக்கூடாது. இப்போதைக்கு நீங்க ஊருக்குள்ள வர வேண்டாம். நான் சொல்ற வரைக்கும் நீங்க ராசாத்தி கூடவே இருந்து பாத்துக்கோங்க. சரிங்கய்யா. நான் ஆஸ்பத்திரிக்கு அட்வான்ஸா பணம் கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. அப்புறம் இதுல கொஞ்சம் பணம் இருக்கு, இதை செலவுக்கு வச்சுக்கோங்க. ஐயா பணம் எல்லாம் வேண்டாங்க ஐயா. அப்படி சொல்லாதீங்க லட்சுமி அக்கா. திடீர்னு கிளம்பி வந்துட்டீங்க. உங்ககிட்ட செலவுக்கு பணம் இருக்காது இல்லையா? அதனால சார் கொடுக்கறத வாங்கிக்கோங்க. சரிங்கம்மா. என்னங்கம்மா. அம்மா, அப்புறம் ஒரு கான்ஸ்டபிள் இங்க வருவாரு, சரியா? அவர் உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் பண்ணுவாரு. உங்களுக்கு வேற ஏதாவது உதவி இல்ல பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. என்னங்கம்மா. இந்த உதவிக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா அந்த டாக்டர் விட்டுறாதீங்கய்யா. விட மாட்டேம்மா. அதுக்காக தான் போய்கிட்டு இருக்கேன். நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதீங்க. ஊர்ல இங்க நடந்தது எதுவுமே தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் அந்த டாக்டர் அங்க இருக்க மாட்டான். எங்கேயாவது தலைமறைவாயிடுவான். அதுக்காக தான் சொல்றேன். சரிங்கய்யா, நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன்யா. சரிம்மா. சரிங்க. வா போலாம். வரோம்க்கா. சரிங்கம்மா. நீ சொன்ன அத்தனையும் 100க்கு 100 உண்மை கயல். அந்த சதீஷ் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். நீ இந்த கேஸை சரியான முறையில் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்க. தேங்க்யூ சார். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. நான் கொலையான துளசி அக்கா கணவனோட போட்டோவை கொண்டு போய் அர்ச்சனா கிட்ட காட்டி கேட்டப்போ அவ தான் இது டாக்டருங்க போடுற ஸ்டிச் மார்க்குன்னு சொன்னா. எனக்கு என்ன சந்தேகம்னா, அவளும் சதீஷ்க்கு உடந்தையா இருந்திருந்தா அவ இந்த விஷயத்த மறைச்சிருக்கலாம். ஆனா எதுக்காக அவளே சதீஷ் மேல சந்தேகம் வரா மாதிரி க்ளூ கொடுத்தான்னு எனக்கு புரியல. ஏன்னா அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் சதீஷ் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சேன். அவளே எதுக்காக அவ கூட இருக்கிறவனை காட்டி கொடுக்கணும்? அவ நினைச்சிருந்தா இந்த விஷயத்த மறைக்க பார்த்திருக்கலாமே. வேற ஏதாவது சொல்லி என்ன டைவர்ட் பண்ணிருக்கலாம். இல்லனா சதீஷ் கிட்ட சொல்லி அலர்ட் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் ஏன் நடக்கல? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சோ இந்த கேஸ்ல நீங்க வேகமா ஆக்ஷன் எடுத்தாதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க நிதானமா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அப்புறம் எதுக்கு லக்ஷ்மி அக்காவை ஊருக்குள்ள வரவேணான்னு சொன்னீங்க? ராசாத்தி பொழைச்சிட்டான்னு தெரிஞ்சாலும் செத்துட்டான்னு தெரிஞ்சாலும் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? சதீஷை பொறுத்த வரைக்கும் அவன் மேல சந்தேகம் வந்துச்சா இல்லையாங்கிறது தான் முக்கியம். ராசாத்தி பொழைச்சிட்டாங்கிறதுல அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அவனால பிரச்சனை வராது, ஆனா லக்ஷ்மியால வரும். லக்ஷ்மி எதுக்காக நான் வர வேண்டாம்னு சொல்றேன்னா, லக்ஷ்மி வந்தா கண்டிப்பா அந்த டாக்டர் சும்மா விட மாட்டாங்க. அவனை பார்த்ததும் நம்ம பொண்ணுக்கு இப்படி பண்ணிட்டானே, நம்ம ஊர்ல 2 பேரை இவன் சாகடிச்சிட்டானேன்னு எமோஷனல் ஆயிடுவாங்க. ஒருவேளை நாம சொன்னதுக்காக தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலும் மத்தவங்க யார்கிட்டயாச்சும் உணர்ச்சி வசப்பட்டு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. நேரா சதீஷை